வந்து இது வந்து ஒரு 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 விஷயம் மட்டும் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆர்டமிஸ் திட்டத்துல வந்து 5 விண்கலங்கள் நிலவை நோக்கி போகும். ஓகே. ஆர்டமிஸ் 1 2022ல அனுப்பிச்சாங்க. அதுல வந்து ஆளில்லா விண்கலம். ஆள் இல்லாம வெறும் அந்த விண்கலம் மட்டும் நிலவு பக்கத்துல போய் நிலவ இப்ப நம்ம தலையை சுத்தி மூக்க தொழுதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நிலவை அப்படியே ஒரு வட்டம் அடிச்சு திரும்பி பூமிக்கு வந்துருச்சு. இப்ப போனது வந்து ஆர்டமிஸ் 2. இதுல வந்து மனிதர்கள் 4 பேர் ஏறி போயிருக்காங்க. ஆர்டமிஸ் 3 வந்து 2027 அல்லது 28ல அமுல்பை செய்வோம் அப்படின்னு நாசா வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் நிலவை சுத்தி வரக்கூடிய ஒரு செயல்பாடாக தான் இருக்கும் என்று இப்போதைக்கு சொல்றாங்க. அந்த சமயத்துல தான் தெளிவான விடை கிடைக்கும். ஆர்டமிஸ் 4, 5 இந்த 2 மிஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிலவுல தரை இறங்குவாங்க. அதாவது இந்த 5 மிஷனுடைய குறிக்கோளே என்ன அப்படின்னு சொன்னா 3 விஷயங்களை கட்டி செயல்படுத்தி வெள்ளோட்டமா சரி பார்க்கறது. இப்ப இந்த வெள்ளோட்டம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு சைக்கிள் கம்பெனி தொடங்கணும்னு வச்சுக்கோங்க. சைக்கிள்கான உதிரி பாகங்கள்லாம் தயாரிச்சு நீங்க வந்து ஒரு சைக்கிள் தயாரிச்சிட்டீங்க. தயாரிச்ச உடனேயே நேர நீங்க மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டீங்க இல்லையா? அதை பல்வேறு விதமான சூழ்நிலையில ஓட்டி பார்ப்பீங்க இல்லையா? சாதாரண நல்ல ரோட்ல, குண்டு குழி இருக்கிற ரோட்ல, மண் இருக்கிற ரோட்ல இது மாதிரிலாம் ஓட்டி பார்ப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ஓட்டி பார்த்துட்டு தானே நம்ம வந்து விற்பனை செய்வோம். அந்த மாதிரி தான் வந்து இந்த ஆர்டமிஸ்க்காக 3 விஷயங்களே புதுசா செஞ்சிருக்காங்க. ஒன்னு வந்து ராக்கெட், SLS அப்படின்னு பேரு. 2வது வந்து அந்த விண்கலம் அரயான் அப்படின்னு பேரு. 3வது வந்து நிலவுல தரை இறங்கி திரும்பி நிலவுல இருந்து புறப்பட்டு விண்வெளிக்கு வரக்கூடிய அந்த லேண்டர் அண்ட் ஹியூமன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இந்த 3 விஷயத்தையும் பரிசோதனை பண்ணோம். இப்போ இதுல வந்து 2 பரிசோதனை பண்ணியிருக்காங்க. ஆர்டமிஸ் 1லயும் 2லயும். ஆர்டமிஸ் 3ல வந்து அந்த 3rd பரிசோதனை பண்ணுவாங்க. அதாவது நிலவுல இறங்கி திரும்பி விண்வெளிக்கு வரக்கூடிய அந்த விஷயத்த பரிசோதனை பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு 4, 5ல வந்து இந்த 3ஐயும் சேர்த்து மனிதர்களோட அமைச்சு நிலவுல தரை இறங்கி திரும்பி பூமிக்கு பத்திரமா திரும்பி வரத வந்து பரிசோதனை பண்ணுவாங்க. ஸோ இந்த 5மே பரிசோதனை வெள்ளோட்ட திட்டம் தான். ஸோ அதுக்கு பிறகு வந்து இந்த இந்த தொழில்நுட்பத்தை நீங்க வந்து தொடர்ந்து பயன்படுத்தி தொடர்ந்து விண்வெளிக்கு நிலவுக்கு வந்து மனிதர்கள் வந்து போயிட்டு வரணும்.